அமெரிக்கா லாஸ் வேகாஸில் நடைபெற்ற திருமதிகளுக்கான மிஸ்ஸஸ் வேர்ல்ட் 2024 உலக அழகி போட்டியில் மலேசியாவின் டாக்டர் ஷாலினி தேவி ராமச்சந்திரன் 2 முக்கிய விருதுகளை வென்று பரபரப்பை ஏற்படுத்தினார். மிஸ்ஸஸ் மலேசியாவாக அப்போட்டியில் பங்கேற்ற டாக்டர் ஷாலினி தேவி சிறந்த ஆடைக்கான விருதையும், பெஸ்ட் காஸ்டியூம் அவார்ட், சிறந்த தூதருக்கான மிஸ்ஸஸ் வேர்ல்ட் அம்பாசிடர் விருதையும் வென்றார். புத்ரி மெம்பார மலேசியா என்ற பெயரில் தனித்துவமான தேசிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஆடையை அணிந்து நீதிபதிகளின் மனதை அவர் கவர்ந்தார். தேசிய ஆடைகளில் இதுவரை வடிவமைக்கப்பட்டதிலேயே மிகவும் நீளமானதாக 105 மீட்டருக்கு அவரின் ஆடையின் வால் பகுதி ட்ரெயில் அமைந்திருந்தது. மலேசிய சாதனை புத்தகத்திலும் அது இடம் பிடித்துள்ளது. சரவாக்கைச் சேர்ந்த பிரபல ஆடை வடிவமைப்பாளர் சரண் அனா லகோங் கைவண்ணத்தில் மலேசிய பெண்களின் தன்னம்பிக்கையை பறைசாற்றும் வகையிலும் மலேசிய பாரம்பரிய கலாச்சாரத்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் அது வடிவமைக்கப்பட்டிருந்தது. உலக அரங்கில் அம்முக்கிய விருதுகளை வென்று அசத்திய டாக்டர் ஷாலினியை மிஸ்ஸஸ் மலேசியா வேர்ல்ட் சென்ட்ரியான் பர்ஹாட்டின் தேசிய இயக்குனர் டத்தின் ஹர்வின் கவுர் பாராட்டினார். ஸ்லாங்கூரைச் சேர்ந்த 37 வயது மருத்துவரான டாக்டர் ஷாலினி தேவி தனது கணவர் டாக்டர் யுவனேஸ்வர மூர்த்தியுடன் இணைந்து கிளினிக்கை நடத்தி வருகிறார். இந்த 2024 மிஸ்ஸஸ் வேர்ல்ட் அழகி போட்டியில் ஆப்பிரிக்க போட்டியாளர் வாகிசூடிய வேளை இலங்கை மற்றும் தாய்லாந்து போட்டியாளர்கள் 2வது, 3வது இடங்களை பிடித்தனர். 1984ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இப்போட்டி திருமணமான பெண்களுக்கான உலகில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் அழகி போட்டியாகும்.